Dear students, this is the answer for the first revision examination conducted on 6th of January. இதில் பார்த்தோம்னாக்கா மை மெடல் ஹால் அப்படின்னா பதக்கப்பட்டியல் அல்லது குவியல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இந்த சேம் வேர்ட் வென் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ வெர்ப். ஹால்னாக்கா இழுக்கிறது. த போட் வாஸ் ஹால்டு டு த ஷோர் அப்படின்னா இழுக்கிறது, புல்லுன்னு அர்த்தம். ஹால் ஜென்ரலி மீன்ஸ் ஹால் வென் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ வெர்ப். ஆனால் அது நவுனாக பயன்படுத்திருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ டேக்கிங் ஏ கலெக்ஷன், ஒரு குவியல். மெடல்ஸ் பதக்கப்பட்டியல் அல்லது பதக்க குவியல் அது மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகியும் நான் வந்து பதக்கங்களை குவித்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஆப்ஷன் ஏ. வி ரிகார்ட் எ மேன் ஹூ டஸ் நாட் பொசஸ் இட் அஸ் எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக்னா வினோதமானவன், புதுமையானவன். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சுனா வினோதமான. அப்புறமா எ கரியர் ஆஃப் ரெக்டிடியூட் சம்டைம்ஸ் ஹேஸ் ரிவார்ட்ஸ். இது வந்து எந்த படம்னா டைட் கார்னர்ஸில் சொல்கிறாங்க. மென்டல் டைட் கார்னர், அதாவது கிறிஸ்டீஸுங்கிற இடத்துல தி ஆத்தர் போய் the friend persuaded him to go to the Christie's. Christie's is the name of an auction house. ஏலம் போடுற இடம். அங்கே போனோன்னா அவர் மாட்டிக்கிட்டார். அப்போ தப்பிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ நாள் நேர்மையாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரெக்டிடியூட் மீன்ஸ் ஆப்ஷன் பி, ஹானஸ்டி. Rectitude means option B, honesty. And then choose the most appropriate antonym to the underlined word. Monotonousனா boring, ஆனால் ஆப்போசிட் கேட்கறதுனால இன்ட்ரெஸ்டிங். ஆன்சர் டி, இன்ட்ரெஸ்டிங். My particular speciality is returning to hotel desk 2 or 3 times a day. இது வந்து 6வது பாடம். தி ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் பை பில் பிரைசன். இதில் தான் எப்படிலாம் வந்து இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக ஆக்சிடெண்ட்டாக மாற்றுவோம் அப்படிங்கிறதுக்கு ஆஃபன் he forgot the room number and he goes to a receptionist and asks the room number 2 or 3 times. இதை சொல்கிறாரு. இப்போ பர்டிகுலர்னாக்கா சிறப்பான அல்லது தனிப்பட்ட முறை. அதுக்கு ஆப்போசிட் கேட்குறனால ஆப்ஷன் பி, ஜெனரல். அதை நான் குறிக்காமல் விட்ருக்கேன், பார்த்துங்க. ஆப்ஷன் பி, ஜெனரல். அண்ட் தென் தேவர் கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபைடு. கண்டென்ட் டு ஒர்க் இன் செக்லூடட் ஸ்பியர்ஸ். செக்லூடட் அப்படின்னா தனித்து விடப்பட்ட, ஐசோலேட்டடுங்கிற மீனிங். ஆனால் ஆப்போசிட் கேட்குறோம்னா பி க்ரௌடட். அடுத்தடுத்து 2 பி ஆன்சராக வருது. ஃபார்ம் எ நியூ வேர்ட் பை ஆடிங் எ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட். டைடினா அழகாக ஒரு ரூமில் அடுக்கி வைக்கிறது, எதையுமே அடுக்கி ஒரு வரிசையாக நேர்த்தியாக வச்சு டைடி த ரூம். அன்டைடினா ஒரு வரிசை எல்லாமே எல்லாம் கலைஞ்சு கிடக்கிறது. ஸோ தி ஆப்போசிட் இந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அன்டைடி. ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இது பி தான் கரெக்டாக வரும். ஏன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ப்ளூரலில் வரும். சரக்கு மற்றும் சேவைகள் வரி. சூஸ் த ரைட் டெஃபனிஷன். கார்டியாலஜிஸ்ட்னா ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இதே சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்குறவர் வந்து கார்டியாலஜிஸ்ட். பல்மோனாலஜிஸ்ட்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டது, அந்த சிக்குள்ள ஆன்சர். ஸ்டமக் டிஸார்டர்னா கேஸ்ட்ரோ என்டிராலஜிஸ்ட்டு. கிட்னி டிசீஸ்னா யூராலஜிஸ்ட் அல்லது நெஃப்ராலஜிஸ்ட். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னா கார்டியாலஜிஸ்ட்டு தான். fill in the blanks with suitable phrasal verbs. The dog was run overனா அரைச்சிட்டு போயிடுறது. ரன்னை வேணால் ஓடி போயிடுறது. ரன்னிங் இன்ட்டுனா போய் மோதுறது. ரன் ஆஃப் அதெல்லாம் கிடையாது. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பி இம்பார்ட்டி ஆன்சர் ஆகிறது. அப்புறமா fill in the blanks with suitable, அதுதான் ரன் ஓவர், பி. ஆட் அண்ட் அப்ராப்ரியேட் கொஸ்டின் டேக் ரூல் என்னன்னா, இந்த பக்கம் நாட்டு இல்லைனா அந்த பக்கம் நாட்டு போடணும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. செல்டம், ரேர்லி, நெவர், இதெல்லாம் செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான், நாட்டு இருக்க மாதிரி தான். அப்போ இந்த பக்கம் நாட்டு வரக்கூடாது. மை ஃபாதர் செல்டம் ஷவுட்ஸ், அப்போ டஸ்ஸு வரும். அப்போ ஆப்ஷன் சி, டஸ் ஹி. ஆப்ஷன் சி, டஸ் ஹி தான் வரும். சூஸ் த வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ். அது வந்து பி எதோடு சேர்த்தா, பீனா தேனி, அது ஹைவ்னா கூடு. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஹைவ். பிக் அவுட் த வேர்ட் தட் இஸ் 3 syllables. 3 syllable உள்ள வேர்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா ஒன்றா பாப்பா. ஃபியூச்சர் 2 syllable, டெம்பர் 2 syllable, சர்ப்ளஸ். அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, சடன்லி. அப்போ 3 syllable வருது. அண்ட் தென் 15th one,
சூஸ் த வேர்ட் தட் ஹாஸ் பின் ராங்லி ஸ்பெல்ட். தப்பாக நீங்கள் உன்னிப்பாக அதில் படிக்கணும். இதெல்லாம் கரெக்டான ஸ்பெல்லிங் மூணுமே. வெனரபிள், இன்டெலிபிள், எனன்சியேட்டட். அது எது தப்பான ஸ்பெல்லிங்னா சி. ஃபெலசிட்டேஷன் FELI வரணும், அது இ இருக்குது. அதுதான் அந்த கொஸ்டின், அதை நம்ம பார்த்துக்கணும். அண்ட் தென் இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தே டிஸ்கஸ்டு த ப்ராப்ளம் அமங் தம்செல்ஸ். தனக்குள்ளாயே அந்த பிரச்சனையை வந்து விவாதித்து கொண்டார்கள். டிஸ்கஸ்னால் விவாதிக்கிறது. இப்போ டிஸ்கஸ் வந்தால் அபவுட் வரக்கூடாது, அது வேறு, ஸ்பாட் வேறு இல்லை. இங்கே என்னென்னா 2 பேர் இருந்தால் பிட்வீன் வரும், பிட்வீன். இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க, கலாவும் சுதாவுன்னா பிட்வீன். 2 பேருக்கு மேலே வந்துச்சுன்னா அமங் வரும். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அமங். அதை நான் குறிக்காமல் இருக்கேன், பார்த்துங்க, குறிச்சிருக்கேன். ஆப்ஷன் டி, அமங். And then replace the underlined word in the sentences below with a phrasal verb. I have already told you what is a phrasal verb. Phrasal verb means verb plus preposition, which gives an altogether different meaning. Postponed. The managing director of the company has postponed. தள்ளி போட்டாரு மீட்டிங்கை, ஒரு வாரத்துக்கு தள்ளி போட்டாருங்கிறாங்க. அப்போ போஸ்ட்போன் அதுக்கு வந்து என்ன ஃப்ரேசல் வர்ப் வரும்னா புட் ஆஃப். புட் ஆஃப்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, புட் ஆஃப், தள்ளி போடுறது. கால்ட் ஆஃப்னா கேன்சல்டுன்னு அர்த்தம். புட் அவுட்னா அணைக்கிறது, இந்த நெருப்பை அணைக்கிறது. புட் டவுன், புட் அப். புட் அப்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வைக்கிறது, அது மாதிரி. ஸோ புட் அவுட்னா தீ அணைக்கிறது, எக்ஸ்டிங்விஷ் த ஃபயர்னா புட் அவுட். அப்போ புட் ஆஃப் சரியாக போஸ்ட்போனுக்கு சரியான ஆன்சர் வந்து புட் ஆஃப். புட் ஆஃப்னா தள்ளி போடுறது. ஃப்ளூ. ஃப்ளூ எதோடைய அன்கிளிப்டு ஃபார்ம்னு கேட்டால் இன்ஃப்ளூயன்ஸா, ஒரு வகையான குளிர்காய்ச்சல். அரேஞ்சுக்கு அரேஞ்ச்மெண்ட், த பி இஸ் தி ஆன்சர். ரெஸ்யூம் அப்படின்னா நம்ம +2 முடித்தோன்னே நம்ம வேலைக்கு போகிறோம்னா நம்மளது பயோடேட்டா, கரிக்குலம் விட்டே, சிவின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, பேர், எங்கே படித்தோம், அது மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீஃப் சம்மரி. அண்ட் தென் பார்ட் 2க்கு போகிறோம். வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மையர் அத்லெட்ஸ் ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஃபயர். என் முழு மனத்துடன் நான் வந்து ஓட்டப்பந்தய வீரர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் இதற்காக வேர்வை சிந்துகிறார்கள்னா ஒரு ஃபன், ஒரு வேடிக்கைக்காக அல்லது ஒரு காசுக்காக. ஹூம் டஸ் த poet admire அப்படின்னு கேட்டால் த poet admire த அத்லெட்ஸ். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். Fire, higher. Sorry, higher, admire. But now they laugh only with their teeth while their eyes block cold eyes. Who are they? அந்த they யாருன்னு கேட்டால் grown up people அல்லது adult people. Explain ice block cold eyes அப்படின்னு சொன்னால் ஐஸ் வித்தவுட் எனி லவ் ஆர் ஃபீலிங்ஸ். எந்த அன்புமோ உணர்ச்சியே இல்லாத கண்கள். ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஐஸ் பிளாக்னா ஐஸ் கட்டி. இது மெட்டஃபர். அது நான் அந்த கேள்வி கேட்கல, எக்ஸ்பிளைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுதான் நம்ம எழுதுறோம். எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்னா த ஐஸ் ஆர் கம்பேர்டு டு லவ்லெஸ் ஐஸ் ஆர் ஃபீலிங்லெஸ் ஐஸ். ஹீ ஹூ டஸ் நாட் ஸ்டூப். ஸ்டூப்னா தலை வணங்குதல். இஸ் அ கிங் வி அடோர். அவனை நான் ஒரு மன்னராக பூஜிக்கிறோம், பாராட்டுகிறோம். நாம் எதன் முன் தலை குனிகிறோம் என்றால் காம்பிடன்ஸ், திறமையில். ஹூ இஸ் அடோர்ட் அஸ் எ கிங். ஹீ ஹூ டஸ் நாட் ஸ்டூப் இஸ் அடோர்ட் அஸ் எ கிங் அப்படின்னு எழுதலாம். இல்லை இதே கூட புக்கில் போயத்தில் கூட எழுதலாம். ஹீ ஹூ டஸ் நாட் ஸ்டூப் இஸ் எ கிங் வி அடோர், அதையும் போடலாம். ஆனால் வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதுறதுனால ஹீ ஹூ டஸ் நாட் ஸ்டூப் இஸ் அடோர்ட் அஸ் எ கிங் அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் வரும். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் ஹியர். வி போ பிஃபோர் காம்பிடன்ஸ் அண்ட் ஸ்பிரிட். அது பர்சானிஃபிகேஷனாக இருக்கலாம். பர்சானிஃபிகேஷன் ஏன்னா அந்த காம்பிடன்ஸ் அண்ட் மெரிட் இதுக்கு வந்து உருவமில்லாத பொருட்கள், அதனால் மனிதன் மாதிரி இருக்கிறதுனால அது பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். இஸ் ஃபேஸ் இஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட். அவன் தலையை அங்கும் இங்குமாக ஆட்டுகிறான். அவனுடைய மூமெண்ட்ஸ், இயக்கங்கள் பாம்பை போல இருக்கின்றன. எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன் மேட் ஹியர்னா the movement of the snake is compared to the movement of the snake, the macavity. Sorry, the movement of the cat is compared to the movement of the snake, macavity in the cat. Identify the figure of speech அப்படின்னு கேட்டால்
லைக் இருக்கிறதுனால சிமிலி. 24B வந்து சிமிலி. பட் த லீஸ்ட் மோஷன், அந்த கொஞ்சோண்டு மூமெண்ட் இதாக கூட அதில் உள்ள ஒரு சந்தோஷத்தை அவைகள் அனுபவிக்கின்றன அப்படிங்கிறாங்க. இது வந்து மூணாவது போயம். மூணாவது போயம் வந்து லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் ரிட்டன் இன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோப்பில் படுத்திருக்காரு. சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கும்போது மனிதன் இயற்கை இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பறவைகள்லாம் சந்தோஷமாக இருக்குது, மனிதன் மட்டும் மனிதனை ஏன் வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான லைன்ஸ் வரும். அது ஹூ ஆர் தேனா பேர்ட்ஸ். வாட் ஆர் தே டூயிங்? தே ஆர் ஜம்பிங் அண்ட் என்ஜாயிங் த ப்ளஷர் இன் நேச்சர். இயற்கையில் உள்ள அந்த சந்தோஷத்தை என்ஜாயிங் எவ்ரி பிரெத், ஒவ்வொரு மூச்சு விடுறதையும் அவங்க என்ஜாய் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அண்ட் டெல் சேட் ஸ்டோரிஸ் ஆஃப் த டெத் ஆஃப் கிங்ஸ், ஸ்பீக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இது வந்து ஆறாவது போயம். தி ஹாலோ க்ரவுன் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். பிக் அவுட் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்ன்னு கேட்டால் சேட் ஸ்டோரிஸ். எஸ். இதில் ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் ரிச்சர்ட் டூ த கிங். அந்த ரிச்சர்ட் டூ தான் வந்து ஸ்பீக்கர். அண்ட் தென் ரைட் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஜோன்ஸ் டோல்டு பிரவீன் that he had bought a new car the previous week. John told Praveen that he had bought a car the previous week. இல்லை என்ன மாற்றணும்? அட்வர்ப் மாற்றணும், ப்ரோனவுன் மாற்றணும், டைரக்ட் இன்டைரக்டில். We speak English every day. And English is spoken by us every day. If you had not been sick, you would have gone to the party. Begin with had. Had not you been sick, you would have gone to the party. Begin with had. அதான். ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட் பட் இட் டிட் நாட் சக்சீட். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதணும்னா பட்டை எடுத்துடணும், தோ முதல்ல வரும். தோ ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட் இட் டிட் நாட் சக்சீட். பட்டை எடுத்துட்டு தோ கொண்டு வரணும். தோ காம்ப்ளெக்ஸில் தோ வந்தால் காம்பவுண்டில் பட்டு வரும். சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் வரும். அப்போ தோ ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட் இட் டிட் நாட் சக்சீடு. அப்புறம் அந்த இஆர்சிலாம் இருக்குது. டிஃபீட் இந்த இஆர்சி 31, 32, 33. டிஃபீட் வி ரிப்பல். இது வந்து இந்த குலோத்துங்கனுடைய போயம். எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக்கு ரிட்டன் பை குலோத்துங்கன். இது வந்து ரெண்டாவது போயம். அதாவது கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர் ரிட்டன் பை ஆக்டன் நாஷ். 33 மெக்காவிட்டி த மிஸ்டரி கேட் ரிட்டன் பை டிஎஸ் எலியட். வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம்? இது வந்து 3 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. What was the happiest time of the day for the grandmother? The happiest time of the day for the grandmother was when she was feeding the sparrows. How do chemists make fortunes out of the medicines people forget to use? What were the contents of the Bryson's bag? Bryson's bagல tobacco tin இருக்கும், நியூஸ்பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவர் வந்து ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர் கார்டை எடுக்கும்போது கீழே விழுந்து அந்த ஏர்போர்ட்டில் விழுந்துடும். அதெல்லாம் நீங்கள் எழுதணும். கெமிஸ்ட்னா வந்து ஃபார்மசிஸ்ட்டு. நம்ம மருந்து சாப்பிட்றத மறந்துடுறோம், அதை வச்சு எப்படி அவங்க செல்வத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங், தண்ணி வரலை அதை பற்றி. இமெயில் ரைட்டிங், பரீட்சைக்கு நல்லா படிக்க சொல்லி எழுதணும். சிஸ்டருக்கு எப்படி பரீட்சைக்கு அடி. அப்புறம் வந்து 39 ப்ராவர் கம்ப்ளீஷன். அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சோம்பேறியுடைய மனதில் சாத்தானது உழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. மைண்டு டோன்ட் அந்த கொஸ்டின் மார்க் கிடையாது, அதுக்கு மேலே அப்பாஸ்டஃபி மார்க் வரணும். டோன்ட் காஸ்ட் பேர்ஸ் பிஃபோர் த ஸ்வைன். இது பைபிளில் உள்ளது. பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாதீர்கள் அப்படின்னு. பேர்ஸ்னால் முத்து, ஸ்வைன்னா பன்னி. அப்போ ஸ்வைன் வரும். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். பணம் 10 செய்யும். அது ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எ கிளாஸ் ஆஃப் லெமன் ஜூஸ். இது அடிக்கடி கேட்குற கேள்வி தான். அப்புறம் ராபர்ட் லிண்டு கேட்குறது, அதாவது ஃபர்கெட்டிங் கேப்ரியல் ஒகாராவுடைய போயம். எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக்கு. அல்லது ஆமாம் 2 போயத்தில் 1. ஃபிலிப்ஸ் லெதர்பி, ஜக் அண்ட் ஜில்.
ஜாக் அண்ட் ஜில்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் நியூலி மேரிடு கப்பிள், தே பாட் எவ்ரி திங் ஆன் இஎம்ஐ, ஏர்னஸ்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அல்லது ஹையர் பர்ச்சேஸ், தவணை முறை திட்டத்தில் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அப்போ வந்து அண்ட் ஜேன், இவ பேர் ஜாக்கு, இவன் பேர் ஜாக்கு, பொண்ணு பேர் ஜில்லு. ஜேன்கிறது அத்தையோடைய பேர். அத்தை என்ன வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நாட் டு பாரோ நாட் டு லெண்ட், கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மரி ரைட்டிங் டிஜிட்டல் ஏஜை பற்றி சொல்லியிருக்காங்க, சைபர் க்ரைம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, ரேன்சம் வேர், சைபர் புல்லிங். சைபர் புல்லிங்னா கம்ப்யூட்டரில் மிரட்டுறது, புல்லின்னா ஒருத்தனை வம்புக்கு இழுக்கிறது. லெட்டர் ரைட்டிங் இது உங்களுக்கு தெரியும், ஏன்னா 11th லெவலில் அப்ளிகேஷன் லெட்டரும் 12th லெவலில் டூப்ளிகேட் மார்க் ஷீட்டும் கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல. 12th லெவலில் அதை கேட்கலாம், ஆனால் இவங்க எப்போயுமே 11th லெவலில் இது ரொம்ப ஈஸி, பையன் எழுதுவான் 11th வச்சுருக்காங்க அப்ளிகேஷன் லெட்டரு. அப்புறம் கசின் செஸ் டோர்னமெண்ட்டை பற்றி. ஸ்பாட் த எரர் இது நம்ம கொஞ்சம் எழுதலாம். டிஸ்பைட் பீயிங் ஓல்டு எட் ஹி இஸ் ஆக்டிவ், 8 எடுத்துடணும். டிஸ்பைட் பீயிங் ஓல்டு ஹி இஸ் ஆக்டிவ், 8 எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறமா வி டிஸ்கஸ்டு த ப்ராப்ளம் அபவுட் எடுத்துடணும். ராமு இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ், வி ரேர்லி கோ டு த பார்க் டோன்ட் வி, இங்கே ரேர்லி செமி நெகட்டிவ் இருக்கிறதுனால டூ வி. நோ சூனர் டிட் ஹி ரீச் ஹோம் தென் THAN வரணும். அப்புறம் ரஹீம் ஆர்த்தோபீடிக் சர்ஜன்னா அது மெடிசன், ஃபெர்டைல் லேண்டுன்னா அக்ரிகல்ச்சர், ஏஆர் ரஹ்மானா மியூசிக், ட்ரேடிங் 4க்கு வந்து காமர்ஸ், 5க்கு வந்து the hacker had some problem with his motherboard, அப்போ அந்த கம்ப்யூட்டர். உங்களுக்கு குழப்பறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, நியூட்ரிஷனே இங்கே வரல. மெடிசனல் பிளான்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க, யோகா சித்தா அதைப்படி. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நம்ம ஆன்சரும் பின்னாடி போட்டிருக்கோம், இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் தோஸ் ஹால் டேக்கிங் எ கலெக்ஷன், eccentric, rectitude, monotonous, untidy, cardiologist, one who treats heart problems, இதய நோய் வல்லுநர். ரன் ஓவர்னா அரைச்சிட்டு போயிடுறது. பி ப்ளஸ் ஹைவ், பி ஹைவ் தேன் கூடு. சடன்லி த்ரீ syllable வேர்ட். கோல்டி ஃபிட்னா ஃப்ரைட் அண்ட் ஃபெலசிட்டேஷன். அமங் 16க்கு அமங். 17 போஸ்ட்போன்டுனா கொஸ்டின், ஆன்சர் வந்து புட் ஆஃப். ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா. அரேஞ்ச்மெண்ட். ரெஸ்யூம் மீன்ஸ் brief summary. Whom does the poet admire? The poet admires the athletes. Rhyming words admire, hire. Who are they? Na adult people or grown up people or civilized people or modern people போடலாம். அதாவது சின்ன குழந்தையாக இருக்கப்போ உண்மையாக சிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் உண்மையான சிரிப்பு இல்லைனால அது அடல்ட் பீப்புள் தான். ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்னால் ஃபீலிங்லெஸ், ஒரு அன்பில்லாத உணர்ச்சி இல்லாத கண்கள். ஐஸ் பிளாக்னா ஐஸ் கட்டியை குறிக்குது, பிளாக்னா கட்டி. ஹூ இஸ் அடோர்ட் அஸ் எ கிங், யார் மன்னராக மதிக்கப்படுகிறார்னா யார் தலை வணங்காமல் இருக்காங்களோ அவங்க தான். ஹீ ஹூ டஸ் நாட் ஸ்டூப் இஸ் அடோர்ட் அஸ் எ கிங். பி மெட்டஃபர். மூமெண்ட் ஆஃப் த கேட் கம்பேர்ட் டு த மூமெண்ட் ஆஃப் த ஸ்னேக். ஸ்வேயிங் த ஹெட் சைட் டு சைடு அப்படிங்கிறது. 25 பேர்ட்ஸு. பி வந்து தே ஆர் ஹோப்பிங் அண்ட் என்ஜாய் த ஏர் இட் பிரீத். Alliteration, sad stories. He refers to Richard too. அப்புறம் ERC 31, எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக் ரிட்டன் பை குலோத்துங்கன் ஆர் குழந்தை சாமி. 32, கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர் ரிட்டன் பை ஆக்டன் நாஷ். 33, எக்காவிட்டி த மிஸ்டரி கேட் ரிட்டன் பை T.S. Eliot. கிராமர் பார்த்தோம்னா, Jones told Praveen that he had bought a new car the previous week. Jones told Praveen that he had bought a new car the previous week.
Active voice to passive voice. English is spoken by us every day. English is spoken by us every day. Had not you been sick, you would have gone to the party. அது ஒரு டவுட்டாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் கொடுத்து காம்ப்ளெக்ஸ் கேட்குறாங்க. இப்போ பட் இருக்குது, பட்டை எடுத்துடணும். தோ ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட், he did not succeed. CCE. அப்புறமா spot the error. Despite being old, வயதானவனாக இருந்த போதிலும் இஸ் ஆக்டிவ். அது நடுவில் எட்டு இருக்குது, எட்டை எடுத்துடணும். வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி ப்ராப்ளம்னு இருந்துச்சு, அபவுட் எடுத்துட்டோம்னா கரெக்ட். வி டிஸ்கஸ் த ப்ராப்ளம் தரலி மீன்ஸ் கம்ப்ளீட்லி. பிள்ளைங்க நல்லா பார்த்துங்க. THORO UGHLY. த்ரூ அப்படின்னா வழியாக, அது THR முதல்ல வரும், இது ஓ முதல்ல வந்தோன்னா தரலி. ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்கல. டிஸ்கஸ்ட் அபவுட் வரக்கூடாது. ராமு இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ். ஒன் ஆஃப் த வந்தாலே நவுன் வந்து ப்ளூரலில் வரணும், வினைச்சொல் வந்து சிங்குலரில் வரும். ராமு இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் தி கிளாஸ். ஒன் ஆஃப் த மேங்கோஸ் இஸ் ஸ்டோலன். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் ஆப்சென்ட். ஒன் ஆஃப் த வந்தால் பெயர்ச்சொல் ப்ளூரலில் வந்து வேர்பு வந்து சிங்குலரில் வரும். இப்போ ஒரு மாங்காய்கள் இருக்குது, 3 மாங்காயில் ஒன்று காணா போயிட்டுனா ஒன் ஆஃப் த மேங்கோஸ் இஸ் ஸ்டோலன். பொண்ணுங்கள் 5 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஆப்சண்ட்னா ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் ஸ்டோலன். ஒன் ஆஃப் த கீஸ் இஸ் லாஸ்ட். ஒன் ஆஃப் த வந்தால் ப்ளூரல் வந்து வினைச்சொல் சிங்குலரில் வரும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் சப்ஜெக்ட் வெர்ப் கண்கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டி வந்து டூ வி, ஏன்னா நெகட்டிவ் வேர்ட் இருக்கிறதுனால. நோ சூனர் வந்தால் THAN வரணும். தட்ஸ் ஆல்.